ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான குழம்புங்க. முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு நொடியில் வச்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் சுட சுட சோறு கூட வச்சு இந்த குழம்பை சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? சைட் டிஷ்ஷாக ஒரே ஒரு அப்பளம் போதுங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். சட்டி சோறை 10 நிமிஷத்தில் காலி பண்ணிடலாம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேவையான காய்கறிகள்: வெங்காயம், தக்காளி, பூண்டு, மெயினாக முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, 10 நிமிஷத்தில் சூப்பராக கமகமான குழம்பு வச்சிடலாம். எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கிங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. ரெண்டும் பொரிஞ்ச பிறகு பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்குங்க. கண்டிப்பாக அதனுடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கணும், ப்ரௌன் கலரில் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் தக்காளி சேர்க்கணும். வெங்காயம் எந்த பதத்துக்கு கலர் மாறணும் அப்படின்றத வீடியோவில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட கல் உப்பு சேர்த்துக்குங்க. லைட்டாக வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சிருங்க. வெங்காயம், தக்காளி இப்படி ரெண்டுமே நல்லா வதங்கின பிறகு அடுத்தடுத்த பொருட்களை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை அப்படியே தோலோடு கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக, ரொம்ப மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. அவ்வளோதாங்க. இப்போ இது கூட சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ப நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வேலைக்கு ஆகிற மாதிரி தான் இந்த குழம்பை நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை எண்ணெயில் வதக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கூட கிடையாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளேமுக்கு ஒரு 5 நிமிஷம் வைங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் கொதி வரட்டும் காமிக்கிறேன் உங்ககிட்ட. பாருங்கள், சுற்றி முட்டை கட்ட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நல்லா தலபலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். வாசனை வரும் பாருங்கள், அவ்வளோ மணமாக இருக்கும். அந்த முருங்கைக்காயினுடைய மனம் இருக்குது பாருங்கள், பக்கத்து வீடு வரைக்கும் போய் வீசும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்க, என்ன உங்கள் வீட்டில் முருங்கைக்காய் குழம்பா அப்படின்ட்டு. சூப்பராக வாசனை வருங்க. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஸ்டவ்வை சிம் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா போதும். அழகாக மேலே லைட்டாக எண்ணெய் மிதக்க ஆரம்பிக்கும். கூடுதலாக இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். சூப்பரான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே நான் இறக்கி வச்சுட்டேன். ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக எந்த காயுமே தேவையில்லை. ஒரே ஒரு அப்பளம் பொரித்து வச்சு சாப்பிடுங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னடா இவ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாளேன்னு நினைக்காதீங்க. செஞ்சு பாருங்களேன். அப்புறமேட்டு சொல்லுவாங்க, கல்யாணி நீ சொன்னது உண்மைதான், அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க. சூப்பரான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி. அப்பளம் ரெடி. சுட சுட சோறும் ரெடி. அப்புறமேட்டு என்ன போட்டு சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.